இது வரைக்கும் கோ பேக் மோடி, கெட் அவுட் மோடி அதெல்லாம் தாண்டி ஒரு சீனியர் மினிஸ்டர் வந்து பிரதமர் இத்தருவாயில் நம் மாநிலத்துக்கு வரது பெருமை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த விசிட்டோட பெருமைகள் அப்படின்னு ஏராளமானவை. அதாவது 2 விஷயத்துக்காக வரார். ஒன்று கங்கை கொண்ட சோழபுரம், ராஜேந்திர சோழன். 2வது தூத்துக்குடி. இந்த ராஜேந்திர சோழனுடைய பெருமை நம்ம நாட்டில் எத்தனை பேர் பேசியிருக்காங்க? அதாவது கடல் தாண்டி இன்னைக்கு நீங்க இங்க இருந்து இந்தோனேஷியா போகணும்னா 40 நாள் 45 நாள் ஆகும் ஷிப்ல, அதிவேகமாக செல்லக்கூடிய கப்பல்ல. அன்னைக்கு பாய்மரத்தை கட்டிக்கிட்டு அவ்வளவு தூரம் இந்தோனேஷியால போய் பேங்காக்ல போய் நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை அங்க பரப்பி நம்ம நாட்டுல இருக்க தெய்வங்களை அங்க கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணி கோவில் கட்டி இவ்வளவு பெருமைகள் சேர்த்து நம்ம கலாச்சாரத்தை ஒரு பன்னாட்டு விஷயமா ஏற்படுத்தி வணிக தொடர்பு மற்றும் கலாச்சாரத்தை பன்னாட்டு மையமாக்கி அந்த பெருமையை எத்தனை பேர் பேசி இருக்கிறாங்க, எத்தனை பேர் அதை பரப்பி இருக்கிறாங்க. சோ அந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக, ஏன்னா அவர் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சு 1000 வருஷங்கள் ஆக போகுது. அதே மாதிரி அங்க வந்து அவர் கட்டின அந்த கோவிலுக்கு சைவ சித்தாந்தம் முறையில நடைபெறக்கூடிய ஒரு கோவில். அதுக்கு பெருமை சேர்த்தவர்கள் ஒரு அழியா புகழை யாரு கொடுத்தாங்க? 63 நாயன்மார்கள். அவரோட பெருமையை பத்தியும் பேச போறார். சோ இவ்வளவு கலை, கலாச்சாரம், தெய்வீகம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்.